ஒரு அழகான கிராமத்தில் அன்பு மற்றும் நிலா என்ற 2 சுட்டிகள் இருந்தனர். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை அவர்கள் இருவரும் விளையாடிவிட்டு மிகவும் பசியுடன் வீட்டிற்குள் நுழைந்தனர். சமையலறையிலிருந்து ஒரு அருமையான மணம் வந்தது. அன்பு ஓடிச் சென்று பார்த்தான். அங்கே பாட்டி அடுப்பு முன்னே நின்று கொண்டிருந்தார். "பாட்டி, எங்களுக்கு பசிக்கிறது, என்ன செய்கிறீர்கள்?" என்று நிலா கேட்டாள். பாட்டி சிரித்துக்கொண்டே, "தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை" என்று பாடத் தொடங்கினார். அதைக் கேட்டதும் அன்புவும் நிலாவும் உற்சாகமாக பாட ஆரம்பித்தனர். பாட்டி கேட்டார், "உங்களுக்கு என்ன வடிவில் தோசை வேண்டும்?" அன்பு, "எனக்கு ஒரு பெரிய நிலா மாதிரி வட்டமான தோசை வேண்டும்" என்றான். நிலா, "எனக்கு ஒரு குட்டி குட்டி நட்சத்திரம் மாதிரி தோசைகள் வேண்டும்" என்றாள். பாட்டி கல்லில் மாவை ஊற்றி அன்புக்காக பெரிய வட்ட தோசையையும் நிலாவுக்காக அழகான நட்சத்திர வடிவ தோசைகளையும் சுட்டுத் தந்தார். அந்த தோசைகள் மொறுமொறுவென்று தங்க நிறத்தில் மின்னின. பாட்டி சொன்னார், "உணவை வீணாக்காமல் சாப்பிட வேண்டும், அப்போதுதான் நீங்கள் ஆரோக்கியமாக வளர்வீர்கள்." இருவரும் பாட்டி சொன்னபடியே மகிழ்ச்சியாக தோசையை சாப்பிட்டு முடித்தனர். அந்த காலை பொழுது பாட்டியின் அன்பிலும் சுவையான தோசையிலும் இனிமையாக கழிந்தது. குடும்பத்துடன் இணைந்து உண்ணும் உணவு எப்போதும் தனிச்சுவை கொண்டது. உணவை மதிக்க வேண்டும்.